அவனை வெட்டிட்டு குழந்தை அருமாவா கீழே போடு போடுறீ. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? போனா போதுன்னு எவ்வளவு நாள் தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது? உன்னால தாண்டி இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. என்னாலயா? ஆமா, உன்னாலதான். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தில இருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த தெரியுமா? மேகலா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீதான். மாப்பிள்ளை கிட்ட அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லி அவர் தொழில நாசம் பண்ணி கடைசியில கடனுக்கு பயந்து ஊரை விட்டு அவரை ஓட வச்சதே நீதான். ஆரம்பத்துல பூபதி கண்மணி விஷயத்துல தலையிட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணதும் நீதாண்டி. பெரிய விஷயத்துல மூக்க நுழைச்சி அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் நீதான். எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் காரணம். குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அத பெரியவங்க தான் மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு கண்ணுல படுற சின்ன விஷயம் எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கி நிரந்தரமா எல்லாரையும் பிரிச்சிட கூடாது. ஆனா நீ ஆரம்பத்தில இருந்து இதை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருந்த. கோவத்துல அருவாவை தூக்கி செழியன் கையில கொடுத்து திவாகரை வெட்ட சொல்றியே, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து போயிடுமா? ஒரு முட்டாள் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. நீ ஒரு பொம்பளை, அதுவும் பெரிய மனுஷி, இந்த குடும்பத்தையே தாங்கறதா வேற நினைச்சுக்கிட்டு இருக்க. இத நீ செய்யலாமா? திவாகருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சக்தி குழந்தை நிலைமை என்ன ஆகுறது? அதை யோசிச்சு பாத்தியா? அவ வாழ்க்கையே பாழாயிடுமே. இதத்தான் நீ விரும்புறியா? திவாகர் குழந்தை தூக்கிட்டு எங்க போயிட போறாரு? அவர் வீட்டுக்கு தானே, போட்டுமே. அதுல என்னடி தப்பு இருக்கு? இத்தனை நாளா சக்தி கிட்ட தானே குழந்தை இருந்தது, கொஞ்ச நாள் அவர்கிட்ட தான் இருக்கட்டுமே. எல்லாத்துக்கும் தடாலடியா முடிவெடுக்கிறது, அதனால என்ன விளைவு வரும்னு யோசனை பண்றதே கிடையாது. போதும்பா, போதும். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணுமான்னு எனக்கு தோணுது. இப்படி எல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேக்குறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல. இத்தனை என் மனசுல அடக்கி வச்சிருந்ததெல்லாம் நான் கொட்டி தீர்த்துட்டேன். ஆனா நீ திருந்த மாட்டமா? நீ திருந்தவே மாட்ட. இப்ப நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பிரச்சனைய ஆரம்பிச்சிடாத. என்னால ஒரு பிரச்சனை இந்த வீட்டுல வர வேண்டாம். நான் போறேன், நான் போறேன். பாத்தியாப்பா, உன் மாமியார பாத்தியா? அவங்க மனசுல என் மேல எவ்வளவு பகையை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க பாத்தியா? நான் அப்படிப்பட்ட ஆளாப்பா? சொல்லுப்பா, நான் அப்படிப்பட்ட ஆளா? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் நாயா பேய அலைறேன். எனக்குன்னு ஏதாவது குடும்பம் இருக்காப்பா? எனக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்களா? இவங்கள தானப்பா எனக்கு குடும்பம். இவங்க நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். கேளுப்பா, அந்த அம்மா கேளு. நாக்க பிடிக்காம 4 வருஷம் கேளுப்பா. எங்க போறீங்க? நீங்க இருக்கா வீட்டை விட்டு போனோம்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்க மனசு புண்பட முடியாது. இவங்க ஏதாவது நடந்திருந்தா இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
மன்னிச்சிருங்க. ஐயோ, நீங்க எதுக்கு மாப்பிள்ளை என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. அப்படியே நீங்க வீட்டை விட்டு போகணும். இனிமே யாராலையும் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உள்ள போங்க. பாட்டி, அப்பா தான் சொல்றாங்கல்ல, உள்ள போங்க. நாங்க எல்லாருமே நீங்க வேணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே மேகலை காணா போனது நினைச்சு பதட்டத்துல இருக்கோம். இப்ப நீங்களும் போறேன்னு சொன்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு நாங்கெல்லாம் முக்கியம்னு பட்டா தயவுசெய்து உள்ள போங்க. ஆமா, வா. சக்தி, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளை தானே குழந்தை தூக்கிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். போ போ, கூட்டிட்டு போ. வா சக்தி.